இப்ப 25 வயசுல தான் இறந்து போச்சு. 50 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குன்னா பேலன்ஸ் 25 வருஷ காலமும் பூமியிலே தான் இருக்கும். அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் முதல்ல அந்த ஆத்மாவை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்யறது என்றால் அந்த ஆத்மாவை கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு சந்தன தடியில பொண்ணாயிருந்தால் பொண்ணோட உருவத்துல ஒரு பொம்மை உண்டாக்கும் சந்தன தடியினால். ஆணாயிருந்தால் ஆணோட உருவத்தில் ஒரு பொம்மை உண்டாக்கி அந்த பேர் நட்சத்திரப்படி ஒரு பொம்மை உண்டாக்கி இதுல அந்த ஆத்மாவை ஆவாகிச்சு அந்த ஆத்மாவை அதிலே சமர்ப்பணம் செய்யும். அதற்கப்புறம் இதுக்கு திலஹோமம் செய்வாங்க. திலஹோமம் என்றால் பாபம் இல்லாமல் செய்வதற்காக, பாபத்தை இல்லாமல் செய்யும். பாவம் தீர்ந்து விட்டால் உடனே புண்ணியம் உண்டாகும் என்ற அர்த்தம் இல்லை. புண்ணிய கர்மங்கள் செய்தால்தான் புண்ணியம் உண்டாகும். இங்கு இறந்து போயிருக்கப்பட்ட ஆத்மாவை எப்படி புண்ணிய கர்மங்கள் செய்ய முடியும்? முடியாது இல்லையா? அப்ப என்ன வேண்டும்? அதற்கு புண்ணிய கர்மங்களே உண்டாகக்கூடிய, புண்ணியங்கள் சேரக்கூடிய சாயுஜ்ய ஹோமம் செய்ய வேண்டும்.